ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, iTunes எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஐஃபோன் வந்து லோகோ கம்ப்ளைண்ட்ல இருக்கு, இல்லை ஃபேக்டரி ரிசெட் பண்ணணும், இல்லை ஃப்ளாஷ் பண்ணணும், இல்லை நியூ அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், iTunesல கனெக்ட் பண்ணி பண்ணுவோம். நிறைய பேருக்கு iTunes எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னே தெரிய மாட்டேது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடுங்க. supportapple.com டவுன்லோட் iTunes இந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடுங்க. இல்லை இதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். நீங்க அதை கிளிக் பண்ணி டேரக்டா வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? உங்களோட சிஸ்டம் வந்து 32 பிட்டா 64 பிட்டா அப்படின்னு பார்த்துக்குங்க. 32 இருந்தால் 32 இன்ஸ்டால் பண்ணுங்க, 64 இருந்தால் 64 இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து 64 வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். என்னோட சிஸ்டம் வந்து 64 பிட். ஸோ அதனால 64 வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் இதுக்கு மேலே ஒரு டேப் பண்ணுங்க. ஓகேங்களா? டவுன்லோட் ஆக லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மூவிங் மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட சிஸ்டம் வந்து 32 64 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். என்ன பண்றீங்க அப்படின்னா, ஐ கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. அதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 32 64 பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64 பிட். ஓகேங்களா? 64 பிட் இருக்கு. அதனால நான் 64 வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து 32 அப்படின்னு காமிச்சதுன்னா இதில் 32 வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 64 64 நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி இப்போ வந்து வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதா, இதே மாதிரி தான் இருக்கும். வெல்கம் டு iTunes அப்படின்னு இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, நெக்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அகைன் நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக என்ன கிளிக் ஆயிருக்கோ அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே இன்ஸ்டலேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்து ஆகிட்டு இருக்கு. ஆனதுக்கப்புறம் அகைன் நெக்ஸ்ட் கேட்கும். நான் நெக்ஸ்ட்னு கொடுத்தா அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடும் iTunes. அப்புறம் iTunes ஓப்பன் ஆகும். அதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த iTunes வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் நம்ம ஏற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வாட்டி பாஸ்வேர்டு வந்து போட்டு டிசபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லோகோ கம்ப்ளைண்ட்ல இருக்குது உங்களோட ஃபோனு, ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுது, இல்லை பிரிக் ஆகிடுச்சுன்னா மீன்ஸ் ஃபோன் வந்து பிளாங்க் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா iTunes வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரி ரிசெட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஃபோனை வந்து ஃபுல்லி ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை என் ஃபோன் வந்து iOS வெர்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம இதில் தான் கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் வந்து பண்ணுவோம், ஃபிர்ம்வேரை டவுன்லோட் பண்ணி. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனையும் எடுத்தாலே மோஸ்ட்லி வந்து iTunes தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஆப்பிளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சைடில் இருந்து இது ப்ரொவைட் பண்ணுற சாஃப்ட்வேர். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுடன் வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் அப்படின்னு கேட்குது, கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஓப்பன் ஆகிடுச்சு. சரிதான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண உடனே மொபைல் என்ன மாடல் என்ன விஷயம்ல இருக்குது எல்லாமே காமிச்சிடும். அதுதான் அப்டேட் ரீஸ்டோர்னு கேட்கும். நீங்கள் ஃபோனை வந்து அப்டேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்டேட் கொடுத்துங்க. இல்லை நான் ஃபோன் வந்து ஃபேக்டரி ரிசெட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரீஸ்டோர் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபோன் வந்து ஃபேக்டரி ரிசெட் ஆகும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபைல்லாம் டவுன்லோட் ஆகி. ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் ஒர்க் தான். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும் iTunes என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு.